ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே காண்டாமிருகம் என்ற தலைப்பின் கீழ் நேற்று காலை உபவாச கூடுகையிலே பாகம் 1 பார்த்தோம். பலத்தை குறித்து, காண்டாமிருகத்தின் பலத்தை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே காண்டாமிருகத்தின் கொம்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சாயந்திர ஆராதனையிலே தேவனுக்கு சித்தமானால் காண்டாமிருகத்தினுடைய சேவித்தலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 3 பகுதிகளாக எடுத்து இந்த சத்தியத்தை ஆழமான விதத்தில் பரிசுத்தாவினர் சபைக்கு போஷித்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கொம்புகள், காண்டாமிருகத்துக்கு கொம்புகள் இல்லை, ஒரே கொம்பு தான் இருக்கிறது. பல மிருகங்களுக்கு இரட்டை கொம்பு இருக்கும், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், என்னாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 8வது வசனம் கர்த்தர் சொல்லுகின்ற வார்த்தை, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். என்னாகமம் 24:8. இது யார் சொன்னது என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது பிள்ளையாம் சொன்னது, எதற்காக சொல்லப்பட்டான், அதெல்லாம் இப்பொழுது பிரசங்கத்தில் அல்ல. சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களை ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, சங்கீத புஸ்தகம் 192 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்திற்கு இருக்கிறது ஒரே கொம்பு, அதில் என்ன உயர்வு இருக்கிறது என்பது தான் என்னுடைய சிறுபிள்ளைத்தனமாய் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் ஆவியானவர் வெளிப்பாட்டின் கீழ் நான் சொல்ல விரும்புகிற காரியம், உயர்வு உனக்கு வருவதற்கு முன்பு ஒரு கொம்பை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறான். கொம்புகள் என்று நீங்கள் கூகுளில் டைப் பண்ணால் பலவிதமான கொம்புகள் வரும். இது அப்படிப்பட்ட பிரசங்கம் அல்ல. தேவனுடைய வெளிப்பாட்டின் கீழ் வருகிற தேவனுடைய தூதாக்கும் சபைக்கு ஊடகத்தினுள்ளே கேட்கிற அன்பு விசுவாசிகளே, நீங்களே கூட பிரசங்கம் தயார் பண்ணலாம். இது அப்படி அல்ல. தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுக்கப்படுகிற தேவனுடைய புரோஜனமுள்ள போஜனமாக்கும். ஆகையால் இந்த கொம்புகள் என்பதும் அல்லது கொம்பு என்பதை காட்டிலும் இந்த கொம்பு எதற்காய் காண்டாமிருகத்துக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், பாதுகாப்பிற்கு. இது தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து, என்னாம் புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஜாதிகளுக்கும் காண்டாமிருகத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது? காண்டாமிருகம் மற்ற மிருகங்களைப் போல நீங்கள் போய் அருகில் நின்று பார்க்கக்கூடிய ஒரு மிருகம் அல்ல. அது துஷ்ட மிருகம் என்று தான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பராக்கிரமசாலி என்ற அந்த அட்டவணையின் கீழ் வருகிறது. சிங்கம் எப்படியோ அதே போல் தான் காண்டாமிருகம். சிறுத்தை புலிகள்லாம் எப்படியோ அதுபோல் இது கம்ஸ் அண்டர் வைல்ட் அனிமல். இது துஷ்ட மிருகத்தினுடைய பட்டியலிலே வருகிறது. இது காடுகளிலே வாசம் பண்ணுகிறது. இந்த காண்டாமிருகத்துக்கு கர்த்தருடைய சிருஷ்டிப்பு என்னவென்றால் ஒரு கொம்பு, அது ஜாதிகளை முட்டுகிறது. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இந்த இடத்துல நேற்றைய தினத்தில் பார்த்தோம், இவர்கள் ஜாதிகளோடு கலவாதபடியினால் இவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்லி நேற்று தியானித்தோம். இந்த நாளிலே ஜாதிகளை நீங்கள் பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி, தேவையில்லை காண்டாமிருகத்துக்கு அந்த எலும்போ இந்த ஜனங்களோ தேவையில்லை. ஆனால் சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்று கேட்டால், எலும்பு உறவை குறிக்கிறது. உறவு உயர்வுக்கு முன்பாக ஒரு உறவு இருக்கும். அந்த உறவை பொறுத்து தான் உங்களுக்கு உயர்வா தாழ்வா என்று இருக்கிறது. இந்த நாளிலே கொஞ்சம் கூர்ந்து நீங்கள் இந்த பாகத்தை கவனித்தால் தான் உங்களுக்கு புரியும். மற்ற செய்திகளைப் போல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஜாதிகளை பட்சிக்க வேண்டும், அவர்கள் எலும்புகளை நொறுக்கி தங்கள் அம்புகளால் எய்வார்கள். அது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதனுடைய விரும்பாமை அல்லது டிஸ்லைக்கிங்ஸ், ஜாதிகளோடு கலவாது இருக்கிறதற்கு இந்த வசனம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதற்கு
உறுதுணையாய் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் என்னவென்று கேட்டால், உபாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலே, அவன் அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவன் எப்ராஹிமின் 10,000ங்களிலும் மனாசேயின் 1000ங்களும் ஆனவைகள் என்றான். யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிற யாக்கோபினுடைய ஆசீர்வாதம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லப்படுகிற காரியம், இந்த யாக்கோபினுடைய ஆசீர்வாதம், உதடிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே யோசேப்புக்கு வருகிறது. இந்த வசனமும் உபாகமம் 33:17 வசனமும் என்னாகும் 24:8 வசனமும் ஏறத்தாழ ஒரே செய்தியை நமக்கு தருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இதனால் தான் இந்த மனுஷன் சொல்லுகிறான், ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பு, காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இது யாருக்கும் ஒத்து போகாது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காது. இந்த சபை எப்படி சோரம் போய் கொண்டிருக்கிறது என்று கேட்டால், கொம்புகள் உயர்த்தப்படுகிறது. கொம்புகள் உயர்த்தப்பட்ட உடனே இது என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஜாதிகளை விட்டு வர வேண்டிய இஸ்ரவேல் ஜாதிகளோடு போய் கலக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த வேசித்தனத்தை நிர்மூலப்படுத்துகிறதை, அல்லது ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலே முதலிலே சத்துருக்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பகைவர்கள் யார் என்று ஒரு விசுவாசி குடும்பத்தில் போய் பேசினால், ஒன்று சொத்து தகராறு, சொத்துக்கள் இருக்கிற வீட்டிலே பங்காளிகள் பகையாளி என்பார்கள். ஒரு சொத்தே இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற குடும்பத்தை போய் பார்த்தால், மாமியாரை பார்த்தால் மருமக பகையாளி என்பால், மருமகளை கேட்டால் மாமியார் பகையாளி என்பார்கள். அல்லது அந்த குடும்பத்தெல்லாம் கேட்டால் மாமியார்கிட்ட ஜனத்தை சொல்வா. ஏன்னா புதுசாக வந்த உறவு இல்லையா, அதனுடைய பின்னணி வேறு, அதனுடைய நடந்து கொள்ளுகிற விதங்கள் வேறு. அதனால் இவனுக்கு அது விகல்பமாய் தெரிகிறது, அற்பமாக தெரியும், ஆடம்பரமாய் தெரியும், விகல்பமாய் தெரியும். ஆக மொத்தம் எனக்கு அது எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது என்ற அந்த வர்ணனையை ஜனங்கள் தெரியப்படுத்துவார்கள். இது அதல்ல. உங்களுக்கு உண்மையான சத்ரு யார் என்று ஒரு விசுவாசிக்கு தெரிந்திருக்க வேண்டும். எழுத்தின்படியே சொல்ல வேண்டுமென்றால், நித்திரை ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி, சத்ரு. ருசி மிகப்பெரிய ஒரு சத்ரு, இச்சை மிகப்பெரிய ஒரு சத்ரு, வாய் மிகப்பெரிய ஒரு சத்ரு, கனநித்திரை, அதான் நித்திரையில் வருகிறது, கனநித்திரை. ஜெபிக்காமல் இருக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தூஷிக்கிறது, அபிஷேகம் பண்ணப்பட்ட விமர்சிக்கிறது, அல்லது அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறது, ஆமேன் சொல்லுகிறது, அல்லேலூயா சொல்லுகிறது, அம்மாயா கரெக்ட் ஐயா நீங்கள் செய்யறது, இப்படிப்பட்ட ஊழியர்களையெல்லாம் நீங்கள் தான் வெளிச்சம் போட்டு காட்டுகளை சொல்லுகிறார்களவா கேராக கூட்டத்தார். இது எல்லாம் நம்முடைய சுபாவ கிளைகள் தான் நம்ம ஒரு சத்ருவாய் மாற செய்கிறது. வேசித்தனம் ஒரு எதிரியாக இருக்கிறது. முதல்ல மனுஷனுக்கு தெரியாது எதெல்லாம் எதிரியாக இருக்கிறது. அவன் வாய் அவனுக்கு எதிரியாக இருக்கும், அவன் கண் அவனுடைய எதிரியாக இருக்கும், அவனுடைய சிந்தை அவனுடைய எதிரியாக இருக்கும். எதிரி யார் என்றால், சத்துருக்கள் யாருன்னு தெரியாமலேயே கிறிஸ்துவ ஜீவன் போய் கொண்டிருக்கிறபடியினால்தான் ஆவியிலே அனலும் அற்று குளிலும் அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில சமயத்தில் யார் சத்துருக்கள் என்று தெரியாமலே அவர்களோடு போய் கை கோர்க்கிறது, அவர்களோடு கூட உறவாடுகிறது, அவர்களிடத்தில் நெருங்கி பழகிறது. இது எல்லாம் நடக்கிறது. அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, இன்று வரை போய் கொண்டிருக்கிறது. அவன் ஏதேன் தோட்டத்தில் இந்த பெண்மணி ஆகிய ஏவாள் இடத்துல சர்ப்பம் வந்து பேசுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவ சாயல் அற்றது தேவனுடைய வார்த்தை பேசுகிறது. வேதம் தேவ சாயலை குறித்து அடிப்படை காரியங்கள் எழுதியிருக்கிறது. ஆணுக்கு முடி நீளமாக இருக்கக்கூடாது, பெண் முக்காடு இடக்கடவுள். பாருங்கள், அடிப்படை காரியம். நல்ல வஸ்திரம் உடுத்தி கொண்டு வாங்க. வஸ்திரம் என்றால் விலை உயர்ந்த வஸ்திரம் சொல்ல, மற்றவர்கள் இச்சிக்காத வண்ணம், உங்களோட நிர்வாணம் தென்படாத அளவிற்கு அடிப்படை காரியங்கள் இந்த வேத புஸ்தகத்திலே நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால் மிக எளிமையான விதத்திலே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது. சபைக்குள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், புருஷனிடத்தில் வீட்டில் பேசி கற்றுக்கொண்டு வர வேண்டும், புருஷன் மீது மனைவி அதிகாரம் செலுத்தக்கூடாது, உபதேசிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை, எது பேசலாம் வீட்டிலே புருஷனிடத்தில் பேசிவிட்டு வா, சபையில் இப்படி இருக்க வேண்டும், கன்னிகைக்கும் மனைவிக்கு வித்தியாசம் உண்டு, புருஷன் இப்படி இருக்க வேண்டும், அடிப்படை காரியங்கள். இவைகள் எல்லாம் தேவ சாயலை தரித்திருக்கிறவர்கள் தான் செய்ய முடியும். நான் சொல்றது உண்மையாக சொல்லுகிறேன். தேவ சாயலற்றவர்கள் செய்கிற பொழுது நிஜங்கள் ஒன்று இருக்கும், நிழல் ஒன்று இருக்கும். அதான் சொல்லுவாங்க, பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸில் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. பிரசங்க பீடத்திலே அவர்கள் புலியாக இருப்பார்கள், அதன் பிறகு அது ரசம் வைக்கிற புலியாகிடும்.
மாயை, ஜீவியத்தில் ஒரு மாயை வருகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கன்னிகளாலே அவர்களை அறிவீர்கள். கடைசி நாட்டில் அநேகர் வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க, ஆனால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அடுத்ததாக சொல்லப்படுகிற காரியம், சத்துருக்கள் எப்படியோ அந்த பிசாசு சர்ப்பத்தின் வழியிலே வந்து அவர்களிடத்திலே சொல்லக்கூடாத காரியங்களை, அதாவது எதிர்மறையான உபதேசம். முதல்ல உங்கள் சத்துருக்கள் யார் என்று தெரிந்தால், உரைக்கப்படுகிற உபதேசத்துக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு வராதவன் தேவதூதனே இருந்தாலும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்காதிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஏன்? பவுலுக்கு என்ன பொறாமையா? இல்லையா, பவுல் நல்ல விஷயம் தெரிஞ்ச மனுஷன். பவுலுக்கு எல்லாம் தெரியும். இவ்வளோ சீக்கிரமாக வேறே சுவிசேஷத்துக்கு திசை திருப்பி அவன் ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிவடைகிறது என்ன? ஏனென்றால் கலாத்திய சபை நடுவில் நேரங்காலம் 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சில பேர் இப்போ நீ செவ்வாய்க்கிழமை காணிக்க தரமாட்டான், விளக்கு வச்சு காணிக்க தரமாட்டேன்றான். பிரச்சனைன்னு வரப்போ விளக்கு வச்சுதோ விளக்கு அணையுதோ நேலமோ காலமோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எதுவாக இருந்தாலும் ஓடி வந்து விமோச்சனம், ஒரு தேவாலயத்துக்கு வந்து விழுந்து விடுகிறது, தேவ ஊழியர்களை தொந்தரவு பண்ணுகிறது. அது தொந்தரவுன்னா என்ன? வந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ நேரங்காலம் பார்க்கறது இல்லை, காணிக்கை கொடுக்குறப்ப மட்டும் நேரங்காலம் பார்க்கறது. என்ன ஐயா இது? எங்கே வருகிறது பாருங்க, பலிபடுத்துக்க நேரங்காலம் பார்த்து வருகிறது. வீடு கட்டுகிறோம், கஷ்டப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே இந்த கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடித்தார். கர்த்தர் வீட்டை கட்டால வீடு கட்டுற பிரயாசம் விருதா? வெளியே ஏன் வாழை மரம் கட்டுற? ஆர்த்தி கட்சி ஊத்துற? இல்லை, மரண படுக்கை இருக்கிற பொழுது இந்த ஐதீகங்கள்லாம் காணப்படவில்லையே, இந்த வழிபாடுகள்லாம் அப்போது உங்களுக்கு பெந்தகோஸ் ஊழியக்காரன் தேவை, அதுக்கப்புறம் உங்களுக்கு தாய் சபை தேவை. அப்போ பரிசுத்தாவி பெற்ற ஒரு ஊழியக்காரர் வேண்டும். மரண கட்டில் இருக்கிற பொழுது, மரண படுக்கையில் இருக்கிற பொழுது அவர்கள் எழும்பி ஜீவியம் மறுரூபம் அடைந்து பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்து பிள்ளைகளை காணும்படியாக அவருடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை நாடுகிறதும், நன்மை பெற்றுக்கொண்ட உடனே உதாசீனப்படுத்தி விட்டு மறுபடியும் போய் நான் தாய் சபைக்கு போகிறேன்னு போகிறதும், இதெல்லாம் ஏவாள் இடத்திலே சர்வம் பேசினதை போல உங்கள் மனமே உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லாரையும் விட்டு நம்ம வரணும். அங்கே மாமன் மச்சான் அங்காளி பங்காளி எல்லாம் உட்காந்துருக்கோம். அந்த சபையில் எனக்கு ஒரு சிங்காசனம் உண்டு, எனக்கு ஒரு மேன்மை உண்டு, எனக்கு ஒரு அறிமுகம் உண்டு. எத்தனை வருடங்களாக போய் கொண்டிருக்கிறேன், தாப்பன் முப்பாட்டன் பாரம்பரியமாக அங்கே போய் கொண்டிருக்கிறோம். அந்த தூண் பக்கத்தில் நாங்கள் இருப்போம், இந்த ஃபேன் கீழே நாங்கள் இருப்போம், இந்த சேர் இந்த ஃபேமிலிக்குன்னு ஒதுக்கி வச்சுருவோம். கல்லறைக்கு எங்களுக்கு ஒரு இடம் உண்டு. சேப்ப நோய் வந்தாலும் அப்படியே பழக்க வேண்டியதுன்னு போய் நேராகவே. இது எல்லாம் உபதேச கோளாறு இல்லை, மனக்கோளாறுன்னு சொல்ல வர்றேன். அதுவும் சபை தானே ஐயா, பிரச்சனை இருக்கிறப்போ அதுவும் சபை தானே, இங்கே இருக்க வேண்டியது தானே, ஏன் இங்கே வர வேண்டும்? பதில் இருக்காது, பதில் இருக்காது. ஏனென்றால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மனம். மாறுபடம் சந்தித்துட்டு விலகி வந்து உன்னை ரட்சித்துக்கொள் என்ற அதிகாரத்தை வேத புஸ்தகம் உங்களுக்கு தருகிறது. பிலிப்பியரில் கோணலும் மாறுபாடான சந்ததி என்று தெரியும், வேசித்தனம் முலா வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும், மாம்சத்தை உயர்த்துகிறதுக்கான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும், தேவனுக்கு அங்கே மகிமையில் என்று தெரியும், மனுஷனுக்கு கனம் போய் கொண்டிருக்கிறது என்று தெரியும். எல்லா விஷயமும் தெரிந்து மறுபடியும் நான் அங்கு தான் போவேன் என்றால் அந்த பிடிவாதம், வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை. அதுதான் வேதத்தில் திமிர்வாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வாதம் பிடிவாதத்துக்கும் மேலது திமிர்வாதம். தெரிந்து செய்கிற தவறு திமிர்வாதம், அதுக்கு நாளடைவில் வியாதியாகவே மாறிவிடுகிறது. ஏன்? நீங்கள் பரிசுத்தாவிக்கு செய்கிற துரோகம், இது தாய் சபைக்கு செய்கிற துரோகம் இல்லை. தாய் சபைக்கு துரோகம் செய்யாதிருக்கவன் தாய் சபையில் இருக்கணும். நோய் வந்தாலும் சரி, பேய் வந்தாலும் சரி, அந்த பேயோடு பேயாக இருந்து கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏய்யா இந்த விச பரீட்சை மற்றவங்க நேரம் அவ்வளோ ஒரு பொருட்டாகவே எண்ணுங்கிறது இல்லை. மற்றவங்க நேரம், டைம், மணி, எனர்ஜி எல்லாம் கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஏன்னா மற்றவங்களோட நேரத்தை நம்ம எடுக்கிறோமே, மற்றவங்களுடைய பொண்ணான நேரத்தை நம்ம எடுக்கிறோம். நேரம்தான் பொன், காலமே பொன் போன்றதுன்னு சொல்கிறேன் இல்லையா? எதுவுமே இல்லாமல் நான் அங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் தாய் சபையில் இருக்கிறேன், நான் பேய் சபையில் வரல,
பேய் வரப்பொழுது தாய் சபை எங்கே போச்சுன்னு தெரில, நோய் வரப்போ தாய் சபை எங்கே போச்சுன்னு தெரில. அப்போது உங்களுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. இப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டுகிறது. பெற்றுக்கொண்ட உபகாரத்துக்கு ஏற்றபடி எசேக்கியா நடக்கவில்லை. அதன் பிறகு ஐக்கியங்கள் பணம் வர ஆரம்பிக்கிறது, கனம் வர ஆரம்பிக்கிறது, பணம் வர ஆரம்பிக்கிறது, ஜனங்கள் சேர ஆரம்பிக்கிறார்கள். அரபு ராஜாக்களை அரண்மனையில் எல்லா இடத்திலும் சுற்றி காட்டுகிற அளவிற்கு அவனுக்கு அந்த துணிகரம் வந்து விடுறதுக்கான காரணம் ஏசாயாவும் இருக்கிறார். தீர்க்கதரிசியாக ஏசாயாவோட ஐக்கியமும் இருக்கிறது. மறுநாள் ஏசாயா வருகிறார். நேற்று யாராவது வீட்டுக்கு வந்தார்களா? அம்மா வந்தார்கள். எல்லாரையும் சுற்றி காட்டினாயா? காட்டினேன். அவ்வளோதான், முடிந்தது. எல்லாம் ஒரு காலம் வரும், எடுத்துக்கொண்டு போய்விடுவாங்க. என் நாட்டில் இது நடக்காமல் வேண்டிக் கொள்ளுங்க. மனாசேன் காலத்தில் இது நடந்தது. தகப்பன் இடித்து போட்டது எல்லாம் அந்த பிள்ளையாடன் மறுபடியும் விக்கிரங்களை எழுப்ப ஆரம்பித்தான். யாரோ செய்த அந்த விக்கிரங்கள் எல்லாம் தோப்புகள் எல்லாம் அகற்றினா எசேக்கியா. ஆனால் மகன் என்ன செய்கிறான்? ஆட்சிக்கு வருகிற பொழுது தகப்பன் இடித்து போட்ட விக்கிரங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறான். அதனால கர்த்தர் ஒரு சிறை வழியை கொண்டு போய் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து ரட்சித்தவனை மறுபடியும் கொண்டு வருவார். மறுபடியும் எல்லாவற்றையும் இடித்து போட்டு மறுபடியும் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான். வரலாறு சொல்லுகிறது. இதுக்கு கொம்பு எதற்கு? இதற்கு கொம்பு வம்பாய் முடிகிறது. உன்னுடைய பராக்கிரமம் நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் காட்ட வேண்டும். உன்னுடைய மனம் தான் உனக்கு கொம்பாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காண்டாமிருகத்தின் கொம்பு என்று சொன்னால் உங்கள் மனம் இச்சிக்கிறது. முதல்ல உபதேசத்தில் ஒரு கோளாறு வந்து விடுகிறது. என்ன கோளாறு? நீ கனியை புசிக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்யத்தகாதவைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அது கட்டளையானாலும் சரி, பிரமாணங்களாலும் சரி, அடிப்படை காரியங்களாலும் சரி, செய்ய வேண்டியவைகளை சொல்லுகிற பொழுதே செய்யத்தகாதவைகள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்ய வேண்டியவைகளை மறக்கத்தக்கதான விதத்தில் செய்யத்தகாதவைகளை பிரகடனப்படுத்துகிறது தான் மாயை. அதுதான் உங்களுக்கு கள்ள உபதேசமாய் காணப்படுகிறது. இந்த அறிவு ஏன் மங்குகிறது என்று கேட்டால், கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு அவர்களுடைய சுபிட்சம், அவருடைய எதிர்காலத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரியம், அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் பசுமையாக பிரகாசமாய் அப்படி ஒரு பிரகடனப்படுத்துகிறது, அப்படி அபியாசப்படுத்தி காட்டுகிறது. அதனால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், மனம் எடுத்துக்கொள்ளுகிறது. இது பத்திய சாப்பாடை போல் இருக்கிறது. இந்த சத்தியம் அவர்களுக்கு கசப்பாக இருக்கிறது. அந்த கசப்பான மருந்து தான் என்ன செய்கிறது? பெரிய வியாதியை குணப்படுத்தும், வரப்போகிற வியாதியை நிறுத்தி வைக்கும். ப்ரிவென்ஷன், முன் எச்சரிக்கையின் அடிப்படையில் இந்த உணவு இப்படியாய் வருகிறது. அதில் ருசி இல்லை, அந்த உணவை சாப்பிட்டா பசி எடுக்கிறது இல்லை, அருவருப்பாக இருக்கிறது, ஒவ்வொலை விசக்கிறது, காருகிறது, நாவுக்கு இனிமையாக இல்லை. கேட்கப்படுகிற சத்தியங்கள் மாம்சத்துக்கு பிரோஜனமாக இராமல் காணப்படுகிறது. ஆனால் அது உண்மையிலே ஆத்துமாவை பலப்படுத்துகிறது. அது நிமித்தம்தான் மாம்சம் துளிர்விட ஆரம்பிக்கிறது. அதனால் வேதம் சொல்கிறது, ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்கிறது. எங்கள் ஆத்துமாவிற்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஏனென்றால் அந்த யார் எதிராளி என்று தெரியாமலே விளையாடி கொண்டிருக்கிறான். வந்து பேசுகிறது எதிராளி, அவருக்கு வாசலை திறந்து விட்டு வந்து உட்காந்து பேசி கொண்டிருக்கிறான்னா எப்படிப்பட்ட பெண்மணியாக இருப்பா? இதுதான் சபை என்று போய் கொண்டிருக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் மையகம். நாங்கள் நிராகரிக்கிறதில்லை. எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வரலாம். உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டிக்கர் போட்டிருப்பீங்க, ஏசு இந்த வீட்டின் தலைவர். அதை பார்த்து விட்டு கள்ள ஓநாய்கள் உள்ளே வருகிறது. நான் தான் வர வேண்டும் என்கிற சுயநலத்தில் சொல்லவில்லை. சபை மாறுபாடாய் போய்கொள்ளக்கூடாது, மாசுபட்டு விடக்கூடாது என்பதுக்காக சொல்லுகிறேன். சத்தியத்தின் மூலம் கிடைக்காத விடுதலை ஒரு தனி மனுஷன் மூலம் வருகிறது என்று சொன்னால் அது மாயை அல்லவா? உங்களுக்கு சத்தியத்தின் மூலம் பெற முடியாத விடுதலை அவர் தம் வசனங்களை அனுப்பி அழிவுக்குலைக்கு குணப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, அங்கு பிரச்சனை இருக்குது என்று நீங்கள் பல திசைகளை கடந்து செல்கிறபடினாலே மனுஷனுடைய சரீர பிரகாரமாய் அவருடைய கரங்கள் உங்கள் மீது வந்து பட்டு கடைசியில் இது கன்றுக்குட்டி ஆராதனை ஆரோன் நடத்தியதை போல காணப்படுகிறது. இது அத்தனையும் மோசேனுடைய ப்ரெசன்ஸில் நடக்கலை, மோசேனுடைய ஆப்சன்ஸில் நடக்குது. மோசே மரித்தெல்லாம் போகலை, சீனாய் மலைக்கு போய் இருக்கிறார். அது வர்றதுக்குள்ளே இறங்கி வர்றதுக்குள்ளே இவ்வளோ அசம்பாவிதங்கள் சபைக்குள்ளே நடக்கிறது ஆரோனுடைய தலைமைத்துவத்தில். ஏய்யா, எது ஆராதனைக்குள்ளே எது வேசித்தனம் இருக்கிறது, எது புத்தியுள்ள ஆராதனை, எது புத்தி இல்லாத ஆராதனை, எது மாம்ச ரீதியான ஆராதனை தெரியாதா? தெரியாவிட்டால் நீங்கள் இன்னமும் கிறிஸ்துவுக்குள்ளே ஞான குறைவாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். யார் எதிரி என்று கூட தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கேட்டால் மாமியார் எதிரின்னு வைங்க, கேட்டால் மருமக எதிரின்னு வைங்க, கேட்டால் எந்த இடத்துல அண்ணன் தம்பி எதிரினுமா, சொந்த வீட்டாரே சத்ரு என்று வேதம் சொல்லுகிறதல்லவா? அது எப்படி சத்துருக்களை நீங்கள் நட்புக்குள்ளுக்கு உரியவர்களாக ஐக்கியத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றுதான் தேவ ரகசியம்.
உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களை ஒன்று சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். கடைசி வரை அவன் சத்ருவாக தான் இருப்பான், ஆனால் உன் இடத்துல பிரச்சனை வைத்துக்கொள்ள மாட்டான். உன் நாட்கள் முழுவதும் சமாதானமாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்து நிற்கிற பொழுது, அடுத்த சந்ததி அதை பின்பற்றி வருகிற பொழுது அவருடைய நாட்களில் இந்த சமாதானம் நிலவும். இந்த இடத்துல குறுக்க வருகிறது தான் அந்நிய போதனைகள். அந்நிய போதனைங்க, பிழையாம போல போதனை நடக்கிறதா இல்லையா? இது சத்துருக்கள் யார் என்று தெரியாமலே போய்கொண்டிருக்கிறபடியினால் தான் இந்த இடத்துல யோசேப்பை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அவனுக்கு தெரிந்து விட்டது எது செய்யக்கூடாது என்று. இன்று உங்களை கர்த்தர் அபிஷேகிக்கிற பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் தெரிய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது. ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், டிக்கெட் இருக்குது, விசா இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் இருக்குது, போக்குவரத்து போவதற்கும் டிக்கெட் இருக்குது, வரத்துக்கும் டிக்கெட் இருக்குது. இஷ்டப்படியெல்லாம் போக முடியாது ஐயா. எந்த பொருள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்ட பொருட்கள் தான் எடுத்துக்கொண்டு போக முடியும். இதே சட்டம் தான் அந்த ஊரிலும் இருக்கும். பொருட்களை வேணால் எடுத்துக்கொண்டு போகிறது எடுத்துக்கொண்டு வர்றதெல்லாம் இருக்காது. அந்த ஊரில் வாங்கிக்கலாம், சாப்பிடலாம். இந்த ஊரில் உடும்பெல்லாம் சாப்பிட்டா, மான்கறி சாப்பிட்டா போலீஸ் பிடிச்சி போயிடும். சிங்கப்பூரில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். சாப்பிடலாம், எட்டுன்னு வரக்கூடாது. இதுதான் சட்டம். இதுபோல் பல காரியங்கள் உங்களுக்கு விமான பயண சீட்டுகள் இருந்தாலும், உங்களுக்கு கை நிறைய பணம் இருந்தாலும் உங்களை நிராகரித்து விட்டோம். இங்கிருந்து அங்கே போய் இறங்குற ஒரு பயணமே இப்படி இருக்கிறது என்றால், பரலோகம் போகிற பயணத்தில் எவ்வளோ கெடுபடி இருக்கும். அதை சொல்லி இருக்கிற இடம் தான் தலை சபை. தலைவாசலாக இருக்கிறது தான் சபை. இதில் இவங்களே பேர் வைக்கிறது தாய் சபை, பேய் சபைன்னு. பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல யோசேப்புக்கு நன்றாக தெரிந்து விடுகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே உங்களுக்கு தெரிய வேண்டும், ஞானஸ்தானம் எடுத்த உடனே தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? சத்தியத்துக்கு விரோதமாய் கட்டுக்கதைகளுக்கு செவிசாய்க்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. மாம்ச இச்சை நிறைவேற்றுறதுக்கு அநேக போதகர்கள் உலகத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆத்துமாவை கொள்ளையாடின பொருளை போடு சங்கரிப்பதற்கு சத்துருக்களால் எழுப்பப்பட்ட ஜனங்கள் இவர்கள். நமக்கு கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பரை எழுப்பியிருக்கிறார். நாம் அந்த படிப்பினின் கீழ் காணப்படுகிற பொழுது ஆவி, ஆத்தும, சரீரம் விடுதலை, ஆராதனையிலே சுகம் அனைத்தும் நமக்கு கிடைக்கிற இடம் தான் தேவ சமூகம். பெற்றுக்கொண்ட தேவ சமூகத்தை இழந்து விடுவதற்கு காரணம் என்ன? வேசித்தனம் என்ற அடிப்படை அறிவு இருக்க வேண்டும். உலக சிநேகிதம் தேவ சமூகத்தை விட்டு நம்மை துரத்திவிடும். உலக சிநேகித்தை அப்படியே திருமணமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கினாலும் வருகிற நபர் என்ன சொல்லுவாங்க? அந்த சபைக்கு போவாத என்று சொல்லுவாங்க. அப்போ புருஷன் வாக்கு வேத வாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது புருஷனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை போல் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது என்று உங்கள் மனசாட்சிக்கே இதே பிசாசு எடுத்து சொல்லும். குடும்ப சமாதானம் முக்கியம். அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கவில்லை என்றால் பரவாயில்லை, சபையை மாற்றிக்கொள்ளலாம் என்று நீங்கள் தேர்ந்தெடுக்கிறபடியினால் இதெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாலாம் சொல்ல முடியாது. நல்ல தெளிவாக இருக்கிறான். அடிமையாய் அவன் ஒரு வீட்டில் காணப்பட்டாலும் சகோதரருடைய தீங்கு செய்கிற அந்த கரங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்ப பொழுது ஒரு காரியம் அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? அவர்களுக்கு விரோதமாய் நம்ம எழும்பக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, யாரிடத்திலும் இதை பற்றி பகிரவும் கூடாது. எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சிலருடைய இரக்கத்தை சம்பாதித்து அதில் சில பேர் குடும்பம் நடத்துவான். இரக்கத்தின் அடிப்படையில் செய்கிற குடும்ப வாழ்க்கை சீக்கிரத்தில் இறந்து தெரிகிற அளவுக்கு போய்விடும். உண்மையே தெரிந்து கொள்ளணும். மற்றவங்க சிம்பத்தியில் வாழ்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கவில்லை, அழைக்கவில்லை. மற்றவருடைய பரிதாபத்து கீழே வாழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள், பரிசுத்தாவினால் முத்திரைக்கப்பட்ட நீங்கள், உங்களுக்கென்று இன்று எல்லவும் இல்லை ஐயா. உங்களிடத்தில் தேவ சமூகம் இருக்கிறது, உங்களிடத்தில் ரட்சிப்பு இருக்கிறது, உங்களிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது, உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உங்களிடத்தில் இல்லாதது எது என்று கேட்டால், எது உலகத்தின் கண்களுக்கு தெரிகிறதோ அது உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அது இன்று இல்லாமல் இருக்கிறது. உடனே சீக்கிரத்திலே நாளை அது வரவில்லை, வரவே வராது என்பது எதுவும் இல்லையே. யோசேப்பின் வாழ்க்கையில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு முதல்ல தெரிந்த விஷயம், தன் சொந்த ஜனங்கள் அவனுக்கு சத்துக்களை காணப்படுகிறார்கள். சரி, அதை கணித்துக் கொள்ளுகிறான், நிதானித்துக் கொள்ளுகிறான். அவர்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை. தாவீதையும் இதே போல்தான். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே இவனுக்கு அதுக்கு முன்னே இவனை பார்த்தாலே அங்கே யாருக்கும் ஆகாது. இவன் வனாந்திரத்தில் இருக்கிறது நிமித்தம் நீங்கள் நினைக்கலாம் அவன்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அவன் சிங்காசனம் ஏறின பிறகு கூட ஒரு சகோதரனும் வரல. இவனு அவர்களிடத்துல போல சுற்றி பச்சை பால்
அபிகாயில், அம்னவாமு, மாறா, இவன் தான் சுற்றினார் தவிர மறுபடியும் சகோதரத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர்களெல்லாம் ஒன்றாக்கணுன்ற எண்ணம்லாம் இவருக்கு வரல. இவர் இங்கே பிஸி ஆகிட்டார். 2வது இன்னிங்ஸில் ஒரு மனுஷனுக்கு 2 வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது ஒரு புது வாழ்க்கை வருகிறது, அதுக்கு முன்பு பழைய வாழ்க்கை. இது நம்ம நினைக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில். குடும்ப ரீதியை பார்த்தால் தாய் தகப்பன் உடன்பிறப்புகளோடு ஒரு பெண்ணோ ஆணோ வாழுகிற பொழுது அது முதல் வாழ்க்கை. 2வது வாழ்க்கை என்னவென்றால் திருமண வாழ்க்கை. 3வது வாழ்க்கை கர்த்தர் கிருபையானால் கிடைக்கிறது என்றால் அது உங்கள் பிள்ளையின் பிள்ளைகளை நீங்கள் பார்க்கிற வாழ்க்கை. ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய அலங்காரம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய அமெரிக்கையான குணதிசயங்கள் வெளிப்பட வேண்டும். சில சமயத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும், சில சமயத்தில் ஒதுங்கி பார்க்க வேண்டும், சில சமயத்தில் நெருங்கி போக வேண்டும். நெருங்கி போகிற பொழுது அது எதுவும் நொறுங்கி விடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையால் 2 வாழ்க்கையில் 2வது வாழ்க்கை ஒழுங்காக இருந்தால்தான் 3வது வாழ்க்கைக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வான். நம்ம புருஷங்கிட்டே சண்டை, அப்புறம் எப்படி புள்ள பிறக்கும்? அப்படியே பிறந்ததுனாலும் அது தொல்லையாக தானே மாறுது. அதுக்கு புள்ள பிறக்காத போயிடும். நம்ம 2வது வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியம், கணவனும் மனைவியும் செய்கிற அந்த குடும்பம் நடத்துகிற சாட்சி குறைந்த வாழ்க்கை அடுத்த பிள்ளையின் மீது அது சாபமாய் வரும் என்று சொல்ல வருகிறேன். 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். யாரு? யோசேப்பும் தாவீதும். இந்த மனுஷன் ஒரே மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனைவி வருவதற்கு முன்பே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. போத்திபாருடைய மனைவி ஊரில் இருக்கிற எல்லாரையும் விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற அநேக வேலைக்காரில் விட்டு இவன் பார்வைக்கு ரூபமுள்ளவனாக இருக்கிறான். இயேசுவின் அழகு ஒன்றில் இருக்கிறது. அவன் கண் அழகாக இருக்கிறது, அவன் சௌந்தரியவானாக இருக்கிறான். எப்பொழுது நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ அப்பொழுதே உங்கள் மீது ஒரு அழகை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், கருப்போ சிவப்போ அது என்ன நிறன்றதெல்லாம் இல்லை. உங்களை குறித்து ஒரு ஈர்ப்பு சக்தி பொதுவாய் தேவ ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய ஜனங்களுக்கு ஒரு அன்பின் அடிப்படையில் காணும். காரணம், உங்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பியிருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்கு வழிவாசல் திறக்கும். மனுஷ தயவு கிடைக்கும். தேவனை அறியாத ஜனங்க, சத்துருக்களாக எழும்புகிற ஜனங்க என்ன செய்வாங்க என்றால், இந்த பிசாசானவன் இந்த ஜனங்களை பயன்படுத்தி என்ன செய்வான்? உங்களில் இருக்கிற பரிசுத்தாவே உங்களை விட்டு விலகும்படி செய்வான். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் முடியும். அதைத்தான் சங்கீத புஸ்தகம் 51 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் எரும் என்று தாவீது கெஞ்சி கதறுகிறார். எப்பொழுது பத்சேபாலோடு இது வேசித்தனம் பண்ணின பிறகு, நாத்தான் என்ற தீர்க்கதரிசி சொன்ன பிறகு இந்த சங்கீத பாடல் எழுதப்படுகிறது. ஆனால் இதையே நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பது தான் ஞானம். இது சில சமயத்தில் அறியாமல் போவதுக்கான காரணம் என்னவென்று கேட்டால், அசட்டை. கொம்பு உயர்த்தப்பட்டுகிறது, ராஜாவாய் சிங்காசனத்தில் எழுப்பப்பட்டு விட்டீர்கள், அதன் பிறகு நம்ம வைக்கிறது தான் சட்டம். உண்மைத்தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இந்த இதெல்லாம் செய்கிற பொழுது நடக்கிற கிரியைகள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, 3 வாழ்க்கை. முதல் வாழ்க்கை வாலிப பருவம். அப்படி யாரும் இல்லை. தாய் தகப்பன் அது திட்டினாலும், அது நமக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அது ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. ஒன்று மதிப்பாங்க, இல்லைனா மிதிப்பாங்க. இது ஒன்று மார்க் நல்ல எடுக்கிற பிள்ளைங்களே ரொம்ப ஆரவாரம் பண்ணுவாங்க பெற்றோர். கனி கொடுக்கறத அவர்கள் அதை விரும்புவாங்க, கனியற்றதாக இருக்கிறத அதை கசந்து கொள்வாங்க. இது மனித இயல்பு. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணுறதுக்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரே விஷயம், ஒரே காரியம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரே விஷயம் என்னவென்றால், நீங்கள் கனம் பண்ண வேண்டும். தாய் தகப்பனே நீங்கள் கனம் பண்ண வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேச்சு பிரமாணமும் கிடையாது, கட்டளையும் கிடையாது. நீ கனம் பண்ண வேண்டும். நான் அன்பாக இருக்கிறேன், முதல்ல டேடின்றது, அப்புறம் வாடி போடின்றது அம்மாவை, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை. இதெல்லாம் செல்லமாக வளர்க்கப்படுகிறதுனால நம்ம கண்ணை வச்சு நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்திக்கிறோம். இப்போ கூடுமான வரைக்கும் பிள்ளைங்களும் தாய் தகப்பனும் ஒன்றாவே வாழறதில்லை. அதுங்க எங்கெங்கேயோ வளருதுங்க. ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்கள சொல்ல, நான் சொல்கிறது குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து ஏர்ன் பண்ண போகிறேன்னு நைட்டு டியூட்டி இருந்தாலும் போகிறோம், பகல் டியூட்டி தான்மா போகுது. பிள்ளைங்க ஆயா வீட்டில் வளருது, பாட்டி வீட்டில். இவங்க எல்லாம் சங்கமிக்கிற ஒரு இடம் பார்த்திங்கனாக்கா அது இவருடைய பெற்றோர் வீடாக இருக்கும். ஏன் பிள்ளைங்களுக்காக ஏர்ன் பண்ணுறேன்? எத்தனை பிள்ளையா? ஒரே பிள்ளை. அது கடைசியில் தொல்லையாக மாறுகிறதுக்கான காரணம் என்ன? அது 18 வயசு 19 வயசில் பார்த்தா எல்லா பழக்கத்துக்கும் உடைய பிள்ளையாக மாறுது. உங்கள் சம்பாத்தியம் கண்டுக்கிறது இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னா உங்கள் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. யார்? கர்த்தர். சபையை விசாரிக்க வேண்டும் மைப்பேன், குடும்பத்தை விசாரிக்க வேண்டும் குடும்ப தலைவன். எல்லாமே பணத்தில் பேசிட்டு நீ எது வேணாலும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிக்க பிக்கி மாதிரி வளருனாக்கா என்ன பண்ண முடியும்? அது தினசாக வளருது.
அது படுக்கிற படுக்கையும் சரி, அது உருவமும் சரி, அது மொழியும் சரி, அது விழியும் சரி, அதோடைய பருவத்துக்கேற்ற உருவம் இல்லை, உருவத்துக்கேற்ற பருவம் இல்லை. சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்? பொருளாதாரம் மட்டும், அந்த ஓட்டமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கும். கடைசியில் அது எந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கேட்டால் கேள்விக்குறிதான். இது இந்த பாணியில் வருகிற பொழுது அடுத்த சந்ததி எவ்வளோ மாசுபடுகிறதுக்கு என்ன வளர்ப்பு என்று தெரியவில்லை. இங்கே தூக்கி வீசி எறியப்பட்டதை போல யோசேப்புடைய வாழ்க்கை காணப்படுகிறது, தாவீதுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஒரு மனுஷன் பெண் வேட்டைக்காரனாகவே மாறிவிடுகிறான். ஒரு காலகட்டத்தில் ராஜ்யபாரம் சிறப்பட்டு வருகிற பொழுது நினைத்தவளெல்லாம் படுக்கைக்கு அழைக்கிறான். பொல்லாத மனுஷன் போக்கிறேன் நினைக்க வேண்டாம். தாவீது பெண்களுக்கு ஒரு பலவீனமான பாத்திரம். பெண்களுக்கு தாவீது என்றால் அவ்வளோ பிரியம், தாவீதுக்கு பெண்கள் என்றால் அவ்வளோ பிரியம். ஆமாம், அதை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்ற பாடல் அன்றைக்கி ஆரம்பித்த பாடல் தாவீதுடைய வாழ்க்கையே சினாபனமாக்கி விட்டது, சீரழித்து விட்டது. எல்லாம் அந்த பெண்கள் பாடின பாடல். அன்று பாடினார்கள், அதன் பிறகு ஆடினார்கள். ஆடாத ஆட்டம் ஆடி கடைசியில் தாவீதுக்கு எவ்வளோ பெண்கள், எவ்வளோ மனைவிமார்கள் என்று கேட்டால் ஒரு டசன் வருது. இது மறுமணி ஆட்டிகளோடு சேர்த்து சொல்கிறேன். அப்புறம் அது சும்மா இருக்குமா? அதுக்கு பிறந்த பிள்ளைகள் அதனால்தான் தாவீதை ஓட விடுகிறார்கள். எப்பொழுதுமே தொலைநோக்கு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அன்றைக்கி பார்த்தாரு, அம்னவாம் எப்படி உள்ளே வந்துச்சு, அபிகாயில் கூட வந்துச்சு. அம்னவானுக்கு இவருக்கு என்ன தொடர்பு? இல்லையே, அது ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு அபிகாயில் விஷயம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன். பழைய வீடியோலாம் பார்த்தீங்களா தெரியும். சரி, அது அபிகாயிலுடைய பயணம் இருக்கிறது, அதோடைய அபியாசம் இருக்கிறது, அது சமைத்து கொண்டு வந்த காரியம் இருக்கிறது, அது ரூபவதியாக இருக்கிறது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முகவரையும் முன்னுரையும் இருக்கிறது, முகவரியும் இருக்கிறது. அம்னவாம் யாருன்னே தெரியாது. அபிகாயிலோடு ஏற்படுகிற அந்த தோழமை தான் தாவீதுக்கு அது மறுமனையீட்டு ஆகுறதுன்னா பார்த்துக்கொள்ளுங்க. அந்தாரை வாழ்வுக்கு வையகமாக இருக்கிறார் தாவீது ஐயா. அபிஷேகம் ஒரு புறம், ஆண்டவருடைய ஆராதனை இன்னொரு புறம், சிங்காசனம் ஒரு புறம், இப்படிப்பட்ட அந்த புறம் இன்னொரு புறம். கடைசியில் எல்லா பிள்ளைகளும் எழும்பி தாவீதை சிறுமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். தாவீதின் அடையாளமே பெண்களாய் மாறிவிடுகிறது. தாவீதுடைய பலவீனமே அடையாளமாய் மாறிவிடுகிறது. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 16 வருஷத்தில் பார்த்தால் அபிஷாக் என்ற 16 வயது பெண்ணை தாத்தாவாகிய தாவீதுக்கு ஊழியம் பண்ணும்படி, உடலுக்கு சூடு உண்டாக்கும்படி திருமணமே செய்து வைத்து விடுகிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லலை தாத்தா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, என் வயசு என்னன்னெலாம் கேட்கல. அதுதான் சொல்லுகிறது, பலவீனமே அடையாளமாய் மாறிவிடும். இதுக்கு அபிஷேகம் இருக்கிற மனசு. யோசேப்பு அப்படி இல்லை. எழுத்தின்படி சத்துருக்கள் நீங்கள் பார்க்கலாம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தாவீது ஆரம்பித்தது வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தார், அரசியல் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தார்? தேவ சாயல் அற்றதை நிர்மூலப்படுத்தினார். இப்பொழுதும் நீங்கள் தேவ சாயல் அற்றதை நீங்கள் மன அளவில் நிர்மூலப்படுத்தி அதை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிரகாசம் உண்டாகும், உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், உங்களுக்கு சிங்காசனம் காத்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு என்று ஒரு கூட்ட ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் செய்தார். 4வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்திலே அடிப்படையான உணவிற்கு ஒரு தட்டுப்பாடு. 40 நாள் இரவும் பகலும் உபவாசித்த இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசி வேளையிலே கற்களை அப்பமாய் மாற்றி சாப்பிடும் என்று பிசாசு வந்து சோதனைக்காரனாய் சோதிக்கிறான். அதை மேற்கொள்ளுகிறார். அடுத்தது ஆலயத்தின் உப்பரிக்கையின் மீது கொண்டு போகிறான், தேவன் மேற்கொள்ளுகிறார். அடுத்தது உலகத்தின் மகிமையெல்லாம் காட்டுகிறான், தேவன் மேற்கொள்ளுகிறார். அடுத்தது என்னையே வணங்கி ஆராதிப்பாயாக என்று சொல்லுகிறான், தேவன் அவனை என்ன சொல்லுகிறார்? அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். தேவ தூதர்களுக்கு பணிவிடை செய்ய வந்தார்கள். பாருங்கள், எப்பொழுதுமே இதுதான் வாழ்க்கையில் எப்படி 3 பகுதியை நான் பிரித்து சொன்னேன். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புறம் நீங்கள் பிசாசை இனம் கண்டு கொள்ள வேண்டும், சத்ருவை இனம் கண்டு கொள்ள வேண்டும். எந்தெந்த வழியிலெல்லாம் பிசாசு வருகிறாங்க? அடிப்படை காரியம், அடிப்படை உணவிலே பிரச்சனை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இது சந்திக்கப்படும். என் தேவனுடைய வழியில், பிசாசு கொடுக்குற வழியில தேவனுடைய வழியில் இது சந்திக்கப்படும். ஆலயத்தில் உபரிக்கின் மீது உயர்த்தப்படுகிறது. பாருங்கள் எப்படி இருக்கிறது. ஆலயத்தில் யார் உயர்த்தப்படுகிறது, எப்படி அது கல்லர் கோகையை மாறுகிறது, எப்படி இந்த பிசாசுக்கு ஆலயத்திலே ஒரு அதிகாரம் இருக்குது. அதனால் நேற்று சொன்ன சபை ஆவி ஒன்று இருக்கும், பரிசுத்தாவி உறுப்புற இருந்தாலும் சபை ஆவி ஒன்று இருக்கும். நான் இந்த தேசத்தான், இந்த மொழியை பேசுகிறேன், இந்த இனத்தான் என்பதை போல நான் இந்த சபையை சேர்ந்தவன் தான் சபை ஆவி. அவனுக்கு சத்தியம் தெரிந்தோ இல்லையோ அந்த சபை வைராக்கியம் இருக்கும். சவுலை போல கேட்டால் நான் கோயிலே இருக்கிறேன், கோயில் ஆசை, கோயில் ஆசை. சத்தியம் இருக்கணும் இல்லையா? அது அளவுக்கு இல்லை. உடலும் ஆலயமாக இருக்காது, எல்லாம் உட்காந்து கோயில் முனையில் கொஞ்சம் இடம் தான் இங்கே குடிச்சுன்னு இருப்பானுங்க.
இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி தான் தெரியணுன்னு இல்லை. இல்லை, எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இந்த இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்காரன் வருகிறான் என்றாலும், அவன் நம்மை உயர்த்தி காட்டுகிறான் என்றாலும், தேவையில்லாத சில பேர் புகழ்ந்து கொண்டு இருப்பான். அதை மேற்கொள்ள வேண்டும். புகழ்ச்சி உனக்கு ஒரு எதிரி. இகழுகிறவனை நம்பிடலாம், புகழ்னதை நம்ப முடியாது. அந்த புகழ்ச்சிக்கும் அதில் ஒரு சாட்சி இருக்கணும், அதில் ஒரு ரீசன் இருக்கணும், அதில் போதுமான காரணங்கள் இருக்கணும், அது கொஞ்சமாக இருக்கணும். நம்முடைய எதிர்க்க நடக்கிறது இது புகழ்ச்சி, பின்னாடி என்ன நடக்கிறது அது வஞ்ச புகழ்ச்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, இந்த காலை வேலையில் யோசிப்பு அந்த வந்த ஒரு வாய்ப்பு, அது வாய்ப்பாக தானே உலகம் சொல்லும். ஒரு செல்வ செழிப்பாக இருக்கிற ஒரு வீட்டில் அது எஜமாட்டி இவனை படுக்கைக்கு கூப்பிட்டுக்கிறான் உடல் உறவு வைத்துக்கொள்ள. இது அணுதினமும் அவள் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறா. அவளை வற்புறுத்தி அழைக்கிறாள், வா என்னோடு வா, வா என்னோடு வா, வா என்னோடு வா என்று அழைக்கிறாள். இவன் எப்படியோ தன்னை காத்துக்கொள்கிறான். வெளியிலே ஓட முடியாது, போக முடியாது. ஒரு நாள் எஜமான் வீட்டில் இல்லாத நேரத்தில் பூந்துட்டு இருக்கிறான். அவளை பலாத்காரம் இந்த பெண்மணி பண்ணுகிறான். அந்த நேரத்தில் என் வஸ்திரம் அவளை விட்டு விலகிற அளவுக்கு ஒரு பலாத்காரம் நடக்கிறது. வஸ்திரத்தை இழந்தான தவிர கற்பை இழக்கவில்லை. அப்படியே வெளியே வருகிறான். அதுக்குள்ளே கத்தி கூச்சல் போட்டு அப்படியே பழியை மாற்றி விட்டுறான். பொம்பளை கேஸில் ஒரு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் உலகம் எதை நம்பும்? இவனுக்கு இருக்கிற அபிஷேகமோ தீர்க்க தரிசனமோ அப்பொழுது அவ்வளோ பெரிய பிரகடமாய் காணப்படவில்லை. பெண் கொடுக்குற வழக்குக்கு தான் முக்கியத்துவம் சமுதாயம் கொடுக்கும், உலகம் அதை தான் நம்பும். உங்களை குற்றவாளியாய் தீர்க்கிற பொழுது அது சுவாரஸ்யமான செய்தியாக போகும். நீங்கள் ஊழியம் செய்த பகுதியை விட அது தேசம் முழுவதும் போகும். சாயந்தரமே டிவியில் வருவோம். இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, எதிர்மறையாக செயல்படுகிற சக்திகளுக்கு வல்லமை அதிகம். ஆனால் அதற்கும் மேலே இருக்கத்தான் சர்வ வல்லமை. உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அபாண்டமாய் பழி போடுகிறார்களா? ஒரு குற்றவாளியினுடைய போர்வையில் முத்திரையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தருனை ஏற்ற காலத்தில் சிறையிருப்பை திருப்பி போட்டு எந்த இடத்துல சிறைப்பட்டு போனாயோ அதே இடத்துல உனக்கு சிங்காசனை கொடுத்து உனக்கு சிங்காசனை அமல் செய்து ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தான் தெரியும் நீ சிறைவாசி என்று, சிறையிருப்பில் இருக்கிறாய் என்று ஒரு குறுகின ஜனங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய ஜனங்களுக்கு தெரிகிறது என்னவென்றால், யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாய் காணப்படுகிறான். யோசேப்பை சந்தித்தால் நம்முடைய பற்றாக்குறை தீரும். யோசேப்பு ஒரு முக்கிய பெரிய அதிகாரத்துவத்தில் இருக்கிறான். ஒரு அதிகார அதிகாரத்தில் அவன் இருக்கிறான். ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாகவே மாறிவிடுகிறான். பவர் சென்டராகவே மாறிடுறான். இதுக்கு ஆளுங்கட்சியே எதிர்கட்சியே எனக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவும் இல்லை. எபிரேயருக்கும் எகிப்தியரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட பாகுபாடு நிறைந்த ஒரு தலைமைத்துவம். அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது என்று கேட்டால், அந்த நுகத்தடிகளெல்லாம் முறித்து பார்வோனும் எகிப்தை ஆண்டு கொண்டிருக்கிற பார்வோனும் யோசேப்பும் நேருக்கு நேர் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே சவுல் பட்டயத்தை தூக்கி கொலை பண்ணுகிற அளவுக்கு போய்விடுகிறோம். இவருக்குள் கிரியை செய்கிற ஒரு இச்சை இவர் மேற்கொள்ளவில்லை. அதுதான் இவரை ஏவ ஆரம்பிக்கிறது. ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்து கொண்டே இருக்கும். இது வேத ரகசியம் நான் சொல்லுகிறேன். சும்மா வந்து பட்டயத்தை தூக்கி சுற்றுறானா? நம்மளுக்குள்ளே நிறைய பொம்பளை வீக்னஸ் இருக்குது. தாவீதுக்குள்ள இது ஒரு பக்கம் இருக்குது. பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த சின்ன கரும்புள்ளியும் ஒன்று இருக்கிறது. ஆனால் பிசாசு இந்த கரும்புள்ளியை வைத்து தான் பயணப்பட ஆரம்பிக்கிறோம். இதுவும் ராசா தான், பார்வோனும் ராஜா தான், நாட்டு ஆளு செய்கிறவன். நீங்கள் சவுலு நாட்டு ஆளு செய்கிறவன். இவன் இத்தனைக்கும் பலவீன மனவியாதி கொண்டவன். அந்த தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி வந்ததும் அவன் வித்தியாசமாக மாறி விடுகிறான். ஆனால் அடுத்தது இவனை வெட்டி போட்டு கூறு போட்டு விட்டால் ஆளுவதற்கு ஆள் இல்லை. சிங்காசனம் காக்கப்பட வேண்டும். சூர் ராஜா அதை பார்க்கிறான், தன் பெண்ணை கொடுக்கிறான். அதுதான் அப்சலோமுடைய தாயாக இருக்கிறா அவ. அந்த பெண்ணுக்கும் தாவீதுக்கு பேர் தான் அப்சலோம். ராஜ்யபாரத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியுமோ அப்படி காத்துக்கொள்ளுகிறான். இந்த அறிவு ஆரம்பத்தில் இருந்தது. ராஜா கோலியாத்தை வெணுகிறவர்களுக்கு ஜெயித்து வருகிறவர்களுக்கு பெண்ணை கொடுப்பார், தேசத்துக்கு ஆளுகை கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கப்பட்ட நிபந்தனை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிங்காசனுக்கு வந்த பிறகு எதனால் அந்த புத்தி மாறுகிறது என்றால், நம்ம ஆளுக்கு சிங்காசனுக்கு வரத்துக்கு முன்னே கோலியாத்தை வீழ்த்துகிற பொழுது எந்த பொம்பளை கிசு கிசு இல்லை. நோ கான்டாக்ட்ஸ், ஸோ நோ சின். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வனாந்தரத்தில் வருவாங்களா கேர்ள் ஃப்ரெண்டு? நீங்களே வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. அடுத்த வேலை ஆகிறதுக்கு ஆண்டவரேன்னு நேற்றுக்கு அத்தான்னு சொல்லி வருமா, இல்லை அன்பேன்னு சொல்லி வருமா? பிரதர்னும். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஸ்டேஜ் அது. அப்புறம் எல்லாம் வனாந்திரம் வயல்வெளியாக மாறி, வயல்வெளி சிங்காசனம் மாறி, அரண்மனை வந்து ராஜாவின் அதிகாரம் எங்கேயோ அங்கு, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால்,
எல்லா பெண்களுக்குள்ளும் ஒரு அவேர்னஸ் வருது. அதான் பாட்டு, ஒரு சாங் தாவீது வாழ்க்கையை திருப்பி போடுச்சு. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. என்னையா பாஸ்டர் ஒரு நாள் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்க, அவ்வளோதான். அப்போ பாஸ்டர் எப்படி ஆயிடுறாரு? கராத்தே மாஸ்டர் ஆயிடுறாரு. பார்க்குற இடத்துலலாம் வெட்டுறேன் குத்துறேன், அந்த மவனு இந்த மவனு. ஐயா நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிற, ஆராதனை செய்கிற ஆவிக்குரிய போதகர், நீங்கள் யாரடா நேராக எனக்கு கிளாஸ் ஆகுது ஈகோ. அந்த பாட்டு இது தாவீது ஆரம்பிக்கலை, தாவீதுக்கு அந்த பெண்கள் யாருன்னு தெரில, இதெல்லாம் நெசம் வச்சாங்களா? இதை பார்த்தாவது என்ன வரணும்? இந்த சூடுண்டா இது தொட்டான்றது அந்த இருக்கணும். இது அந்த சூடு குளிர் காய ஆரம்பிக்கிறான். நம்மால் நானே பனியிலே உழண்டு கிடக்கிறேன், வனாந்தரத்தில் இருக்கிறேன், கல்யாணம் ஆச்சு தவிர வாழல சொல்கிறாங்க இல்லையா நிறைய பேர். கல்யாணம் பண்ணி தான் ஆச்சு, எனக்கு வீடு சரியில்லை, இல்லைன்னா நானே அப்படி போகிறேன். அந்த கேஸ் கொஞ்சம் பிரச்சனை. அது இவ்வளோ அபிஷேகம் பண்ணுற மனுஷன் அந்த ஒரு பெண்மணியை கரெக்ட் பண்ண தெரியாதா? இது நம்மால் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறார் நாசமாக போவதற்கு. கேட்டா மில்கால் இல்லை, பெலிஸ்த ராசஸே அவன் 6 அடி உழம், 6 முழம் மேலேயே அது உயரம். அசிங்கமாக பேசுகிறவன், நாயை பேய அந்த மௌனம் இந்த மௌனம் திட்டுறான். இது அப்போது வருது வைராக்கியம். தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனமில்லாதவன் யார்? நான் போடுறேன். அப்புறம் மேய்ப்பருடைய பையிலேருந்து 5 கூழாங்களை வச்சு அது எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி யுத்தம் எல்லாம் வேறு மாதிரி எதிர்பார்த்தா இது வேறு மாதிரி ட்ராக்கில் போய் அவனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த அறிவு ஞானம்லாம் இருக்குது யுத்த காலத்தில். அப்படிப்பட்ட யுத்த வீரன் பார்த்தா அதுவும் கிடையாது. இதே யுத்த வீரர்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், பட்டயம் வரணும், யுத்தம் வரணும், இந்த தலை சிரா வைக்கணும், இந்த ஹெல்மெட் வைக்கணும், அது வைக்கணும், இதை வைக்கணும். நம்மால் போனால் மேட்ரு முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அற்புதம். சவுலுக்கு மட்டும் இல்லை, தேசத்துக்கே. நாங்கள்லாம் வேறு மாதிரி இதை டீல் பண்ணோம். இந்த மனுஷன் டப் 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 டப்னு முடிச்சா போனால் ஜெயம் வந்துடுச்சு. இது பெண்களுக்கு அப்போ வாலிபன் திருமணம் ஆகலை. இந்த ஆரவாரம், இந்த புகழ்ச்சி வந்த உடனே அது மிகப்பெரிய பிரச்சனையாகிறது. அங்கே பாட இங்கே சவப்பட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கான் சவுல், குழி வெட்டிக்கிட்டே இருக்கான், ஆழமாக போயினே இருக்கு, பள்ளம் வெட்டிக்கிட்டே இருக்கான். இதையும் கொஞ்சம் கணிக்கணும், அதையும் கொஞ்சம் கணிக்கணும். அந்த கோலியாத்தை வெல்லக்கூடிய அறிவு ஆற்றல் இருக்கிறதே அந்த அபிஷேகம் உங்களுக்கு ஏன் இந்த சாதுரியத்தை கொடுக்கவில்லை என்று கேட்டால், தாவீது அனுமதித்த பாவம் இது. அதனால சொல்ல தாவீதுக்குள் இருக்கிற அந்த கொஞ்சம் கரும்புள்ளி சவுலை வீரியத்தோடு விரட்ட வைத்தது. அவனுக்குள்ளே அந்த பொல்லாத ஆவி இருக்கிறது. இது மட்டும் என்ன நல்ல ஆவியா? தாவீதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் என்ன வேஸ்தன் ஆவி இல்லையா? அதான் சொல்கிறேன், பரிசுத்தாவி இருக்கிற இடத்துல எப்படி இதெல்லாம் இருக்குன்னு கேட்க முடியாது. இது பரிசுத்தாவியும் இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் இதுக்கு வேதாத்தாட்சி சொல்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் தேவபுத்திரர் தரிசிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பாடுகிறார்கள். யோபு புஸ்தகத்தில் 1ஆவது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அப்போ சாத்தான் நிற்கிறான். மீகாயினுடைய அந்த நம்முடைய ஆகாப் ராஜாவினிடத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஒரு பொய்யின் ஆவி பேசுகிறது. நான் போய் அவன் உதட்டில் இருந்து பொய்யா சொல்லுகிறேன். மீகா சொல்கிறான் போவாதீரோன். அந்த பொய்யின் ஆவி இறங்கணும். 400 தீர்க்கதரிசிகள் ரேண்டமாக கோரஸும் சொல்கிறான், ராஜாவே யுத்தத்துக்கு போவோம், சூப்பராக திரும்பி வருவீங்க. வரமாட்டான்னு நம்பி சொல்லியிருக்கான். இவன் போவாதன்னு சொல்லியிருக்கான். இவன் நெகட்டிவ் ப்ராஃபிட் ஆகிட்டான். மிகையா எதை சொன்னாலும் வேணான்றது. இது பாசிட்டிவாக சொல்கிறத விட நெகட்டிவ் இவர் சொல்கிறது நிறைய நடக்குதுன்னுமா. கடைசியில் சொன்ன மாதிரியே இவன் போய் திரும்ப வரல. அதுக்கு ஆனால் போகிறதுக்கு முன்னே ஒரு அரைஞ்சிடுறான் தீர்க்கதரிசியை. அதனால அவன் சாவலை. அவன் போவாதன்றது கர்த்தரோட வார்த்தை. யுத்தத்துக்கு போனால் ஜெயிக்க மாட்டேன். அப்புறம் போய் பாடி தான் திரும்பி வருது. தீர்க்கதரிசி அடித்தான்றது இல்லை, அதுக்கு முன்னாடியே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, தேவ சமூகத்தில் பொல்லாதாவியும் இருக்கிறது. தேவ சமூகத்தில் சாத்தானை நின்று பேசுகிறான். அதனால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன அன்று அபிஷேகத்துக்குள்ளே இருக்கிறானான்னு பார்க்கணும். அபிஷேகம் பெற்றிருக்கிறான். எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்குது. ரேஷன் வாங்குறீங்களா? வாங்கினீங்களாக்கா எஸ்எம்எஸ் வரும். எவன் வாங்கினாலும் வரும். உங்கள் கார்டு வச்சு உங்களுக்கு வரும் எஸ்எம்எஸ். ஆதார் ஐடி வச்சுருக்கீங்க, ஓடிபி வந்ததுன்னா எவனோ அதை நோண்டுறான்னு அர்த்தம். நீங்கள் செய்யாமல் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வருது, அப்போ ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அதே போல் தான் சொல்லுகிறேன், நீங்கள் அறியாமல் ஒன்றும் நடக்காது. இந்த மனுஷன் அந்த பிரச்சனை வருகிறது. இதெல்லாம் அறிந்த மனுஷன்தான் யோசேப்பு.
ஒருத்தைய தொட்டால் என்ன நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன, ஆரம்பத்தில் இனிக்கும், கடைசியில் அது நம்ம இறுக கட்டிவிடும். முதல்ல பாம்பை இவன் பிடிக்க போவோம், கடைசியில் பாம்பு இவனை பிடிக்கும், அப்புறம் சுத்தம், அப்புறம் அவ்வளோதான், அதோடு போய் சேர வேண்டியது தான். அது ஒன்றா ரெண்டா தலைமைத்துவத்தில் மேலே மேலே போகிறப்போ யாரும் கிட்ட போய் சொல்லவும் முடியல. அது சொல்வதற்கு ஒரு அபிஷேகம் வேணும். நாத்தான் மட்டும்தான் போய் சொல்லுகிறான் தைரியமாக. இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிட்டு சிங்காரத்தில் உட்காந்து நீங்கள் அரசாண்டி கொண்டிருக்கிறீர்கள் ராஜா, இது எப்படி இதுன்னு உடைக்கப்படுகிறது, அழுகிறான். சர்வசாதாரணமாக யோவா போய் சொல்லுகிற அபிஷேகம் இல்லாத மனுஷன் யோவா. அந்த சேனைகள் எல்லாம் தொகை எடுக்கிற பொழுது யோவா முதலே சொல்லுகிறான். 1 அதிகாரத்துக்கு வாசித்தா தெரியும். பெரிய வாதை வருகிறது, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் சாகுறாங்க. 1.5 நாளில் பெரிய ஒரு வாதை, 3 நாள் வாதை 1.5 நாள் ஆக்குறார் கர்த்தர். தொகைகளை எண்ணுகிறது இடத்துல யோவா சொல்லுகிறான், ராஜாவே இப்போ அதை செய்ய வேணாம். டேய், நான் ராஜாவா நீ ராஜாவா, சொல்கிறத செய்யினா என்ன, நீ பாட்டுக்கு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன். எவ்வளோ நாள் நான் ஊழியத்தில் இருக்கிறேன், முழு நேரமாக எவ்வளோ நாள் இருக்கிறேன், பகுதி நேரமாக எவ்வளோ நாள் இருக்கிறேன், இவங்க கூட இருந்தேன் அவங்க கூட இருந்தேன், எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்திருக்கேன், என்னையும் க்ளோஸ் பண்ண பார்க்குறேன்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க இல்லையா. யோவா பார்த்தா சரி நமக்கு எதுக்கு அபிஷேகம் எல்லாம் தாவீதுகிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்ல வரேன். நாத்தான் வரார், அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி அழகாக எடுத்து சொல்கிறார், இதெல்லாம் பண்ணீங்க. ஆமாம், உள்ளம் உடைந்து உருகி அந்த வேசித்தனம் பண்ண பிறகு என்ன நடக்கிறது என்று கேட்டால் அது தெரிந்திருக்கிறது யோசேப்புக்கு. ஐயா, நம்ம வீட்டில் வந்து பட்டயம் நிற்கும். யோபு 31 அதிகாரம் சொல்லப்படுகிறது. என்ன, கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மீது நினைவாக இருப்பது எப்படி, அப்படி செய்தால் சர்வர்களுடைய சுதந்திரமும் பங்கு எனக்கு கிடைக்குமோ. வாக்குதத்தம் பெருசாக இருக்கிறது, அது நிறைவேறதில்லை. காரணம் என்ன, உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனை இருக்குது, இச்சை போராட்டம். ஆனால் திருமணத்தை அதிருப்தியாக இருக்கிற மனுஷனும் ஒவ்வொருவனுக்குள்ளே இந்த இச்சை இருக்கும். அவளுங்க கூடலாம் எடுக்கிற எஃபர்ட்டு இல்லை, மற்றவளை கரெக்ட் பண்ணி தூக்கின்னு வரது எவ்வளோ கஷ்டம்னு தாவீதுக்கு தான் தெரியும். அவர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார்னு வேதத்தை படிக்கிறவனுக்கு தான் தெரியும். அதை ஒரு பொண்ணு ரெகக்னைஸ்டு ஒய்ஃப் அதுக்கிட்டே நம்ம டீல் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அது என்ன தான் சவுல் பொண்ணாக இருந்தால் கூட சரி, ஒரு வாட்டி காப்பாற்றி விட்டதில்லை, மேஜரான விஷயத்தில் காப்பாற்றி விட்டுதா இல்லையா. அப்போயே தெரியும். நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கணுன்றேன். நான் மனைவியோடு வாழ சொல்லித்தரேன். ஏன் பொண்டாட்டிக்கிட்டேயோ போகிறதுக்கு டைமு, மணி, எனர்ஜி, எவ்வளோ எஃபர்ட்டு, எவ்வளோ நம்ம ப்ரெசன்டேஷன், எவ்வளோ படம் ஓட்டி காட்டணும். அவங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் இருக்குது, அது வேறு விஷயம். அதுவே விளங்காதது தான் அங்கேருந்து வருது. இது எதுவும் நல்ல மனுஷனுடைய பெண் ஜாதியெலாம் இல்லை, எல்லாம் கைப்படாத ரோஜாக்கள், எல்லாம் குடிக்காரன், ஒரு மாதிரி இருக்கிறவன். அந்த பெண்ணை கல்யாணம் ஆகிருக்குமே தவிர அவனும் கை வச்சதில்லை. மேலே கைப்படாத ரோஜாக்கள் தான் தாவீதோட சாய்ஸ். எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா ராஜா என்ன கூப்பிட்டா வரப்போறான், ராஜா கூப்பிட்டா வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருக்க அத்தனை பெண்கள் என்ன ஆவாங்க. சவுல் ராஜா என்ன செய்வான் பாருமா, நான் வனாந்தத்தில் விட்டா அந்த நேரத்தில் பார்த்து அபிகாயிலும் அம்னோம்னு ஒட்டிக்கு 2 பேரை கல்யாணம் பண்ணியிருக்கான். நீ வா, நான் பல்தியலாக்கிய லூயிஸ் பட்டணத்தில் இருக்கிற பல்தியலாக்கிய ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி போய் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே விடாத ஒரு பிள்ளையை பெற்று காட்டு. அவனுக்கு எல்லாம் ஊரெல்லாம் ஒன்றும் மலடின்றாங்க, நீ ஒரு பிள்ளையை பெற்று காட்டு. அது சோதனைக்கு ஆம்பளை பிள்ளைய பிறந்தது. தாவீதுக்கு தான் அது வம்சம் வளரல, வேற எவனுக்கும் அது பிள்ளை பெற்று கொடுத்து அம்மா. சவுல் ராஜா இறந்த உடனே தாவீது கூப்பிடுக்கிறார், யோவா போய் அவளை கூப்பிட்டு வா, 1000 நுனித்தோலை கொண்டு அவளை நான் கொண்டவன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, ரெகக்னைஸ்டு ஒய்ஃபு. அதை விட்டுவிட்டார் ராஜான்னு சொன்னாக்கா ராஜாவுக்கு மரியாதை இருக்காது. இந்த ஞானம்லாம் இருக்குது. அதை போய் கூப்பிட்றாங்க, அப்பாவும் இல்லை, யாரும் சப்போர்ட் இல்லை. இந்த தாய் தப்புன்னு இருக்கப்போ பெண்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி போவாங்க, புருஷன் வீட்டிலேருந்து பொட்டி எடுத்துக்கணும். அங்கே இது போய் நேரம் இறங்குற நேரத்தில் ஒன்று டப்பு டப்புன்னு போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா கூட்ஸ் வண்டி மாதிரி திரும்பி வீட்டுக்கு வரும். இது நடைமுறை. அவனும் அண்ணன் தம்பியெல்லாம் என்ன செய்வானா, அது வந்த பிறகு கொஞ்சம் காசுலாம் கொடுத்து செட் பண்ணுவான். ஏன்னா நான் திருப்பி இந்த பக்கம் வராத, உனக்கு கொடுக்குறதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னு. மேஜர் போர்ஷனாக எடுத்துக்கினாலும் கூட ஒரு மைனர் போர்ஷன் கொடுப்பான். சரி, காணாத திரும்பி வந்திருக்கிறா, வரப்போ ஒரு தொகையோடு இருக்கா, அதை வச்சு லேண்டை வாங்கி அதுலேருந்து ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான் வாழ்க்கை. இது இருக்கப்பட்ட குடும்பம். இல்லாத குடும்பம் அது போவே போவாது. இவன் வேணால் எங்கன்னா போக விடுமே தவிர அது போகாது வீட்டை விட்டு. இல்லை, இது நடைமுறை. எதுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, பின்னாடி ஒரு ஆளுக்கு தாங்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்னா. இல்லை, பொட்டியை தூக்கின்னு போகிறதுக்கு தான் அது பயன்படுது. தாவீதுடைய மனைவி பார்க்குறா, மில்காவில் பார்த்து அப்பாவும் இல்லை, செத்து போட்டார். இவன் பயங்கரமான லூசு பையன், லூயிஸ் பட்டத்தில் இருக்கிற பல்தியல். அவன் வர தாவீது கூப்பிட்றா, நான் போகிறேன்னா அழுதுனே வரான், வழியெல்லாம் அழுதுன்னு வரான், போறியான்னு. ஒரு ஸ்டேஜ் வந்தது, ஒரு இடம் வந்தது, எம்மா அந்த பிள்ளையை நீயே பெற்றுக்குது, உன் பிள்ளை தான் நீயே வளர்த்துக்கோ, விட்டா போதும் சவாரின்னு ஓடியே போயிட்டா தாவீதுக்கிட்ட. ஏன்னா வந்த பயமாக இருக்குது. முதல்ல அப்பா இருந்தார், அப்பாவுடைய ஷெல்டரில் இருந்தோம், ராசா அவர். இப்போ இவர் ராசா, ஆளுங்கட்சி.
ராசா கூப்பிட்றதே பெரிய விஷயம். போய் அங்கே நான் எப்படி என்னை லாக் பண்ணிக்க முடியுமோ தெரியும். நான் அதை அன்லாக் பண்ண மாட்டேன். மனசை அவளை கிண்டல் பண்ணுறது, அந்த பரிகாசம் பண்ணுறது, இறுதியில் அவமதிக்கிறது, அது ஏற்கனவே எஸ்கேப்பு தாவீது இதெல்லாம் காமிச்சு அது திரும்பி வந்ததாக சரித்திரமே இல்லை. அதனால் அவன் அவமதித்தா கர்த்தருடைய கர்ப்பத்தை அடைத்தார், அவ்வளோதான். அது ஒன்று சேர்ந்தா தானே கர்ப்பம் வர்றதுக்கு. இதெல்லாம் தேவனுடைய சாபம். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி டான்ஸ் ஆடின்னு வர்றாரு, அதெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. இது முதல்ல மூட்டிச்சு இருந்துட்ட. எதெல்லாம் தாவீதுக்கு கோபம் வருமோ அதெல்லாம் செஞ்சு தந்தம்மா மறக்காமல். சரி, இதுக்கு ஒரு வழி, ஒரு வேர் இருக்கும், ஆணி வேர் ஒன்று இருக்கும். அதை அழிச்சிட்டாக்கா அந்த பகை என்ற செடி வந்து பற்றும். அது தெரியாதா தாவீதுக்கு? இல்லை இதை நடந்து போச்சு, இதெல்லாம் இதுங்கெல்லாம் உள்ளே வந்தது, இதெல்லாம் யாருன்னு நான் கேட்பாவா? தெரியாது. அதில் அந்த புறத்தில் இருக்க மறுமணி ஆட்டிங்கன்னு எவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கு தெரியாதது. குறுக்கு வழிக்கு ரொம்ப தூரம் போனோம், நேர் வழிக்கு பிரச்சனை இல்லை. ஒரே பெண்ணோட வாழ்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பெண்ணோட வாழ முடியலனாக்கா இந்த மாதிரிலாம் நிறைய உள்ளே வந்துடும். வந்துட்டால் இதுங்களால் அனுப்புறதும் கஷ்டம். ராஜாவுக்கு மறுமணி ஆட்டு இருக்கிறது எப்படி, ராஜாவுடைய அந்த புறத்தில் இருக்கிறது எப்படி, நம்மளுடைய பதவி, அதிகாரம், பவரு, ப்ராஸ்பெரிட்டி, என்ன 10 பேர் வரோம், இதை போய் செய்யினாக்கா 20 பேர் போகிறான், அம்மான்றான், அம்மா எங்கே பார்த்தாலும் வணக்கம் வைக்கிறான். இது வந்து சர்வாதிகார ஆட்சி. அப்போது எலெக்ஷன்லாம் கிடையாது, அபிஷேகம் தான் உயர்த்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைலுக்கு வந்து மறுமணி ஆட்டை இருக்கிறத விரும்புவாங்களா? இல்லை அண்ணக்காவடி பையனுக்கு எது எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அது கர்த்தருக்கு திறந்த வாசல்னு சொல்லிட்டு வந்துட்டா அந்த பொம்பளை அபிகாயில். எல்லாம் முதல்ல குடிகாரன். ஈவினிங் பாட்டில் ஓப்பன் பண்ணோன்னா விடிய குடிச்சு அப்படியே சாஞ்சிடுவான். இது என்ன தான் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சமைச்சு வச்சா கூட அதை சாப்பிடவும் மாட்டான். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம் வேறு. எவ்வளோ நாள் வச்சு அதை கொடுக்கறது. அந்த மாவு அதிரசம் சுட்டது, அந்த காலத்து சமையலெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. இந்த அதிரசம், அது அப்பம், அது இதெல்லாம் செஞ்சு எட்டு வந்தது. நல்லா சமைக்கிற பெண்மணி. இது குடிகார புருஷன். சமையல் ருசிக்கும் தெரியாது, பெண்ணை இருக்கிற மனைவி ரசிக்கவும் தெரியாது. இது அழகே வேஸ்ட்டு. நம்ம தாவீது இதில் எல்லாம் இது டேஸ்ட்டே வேறு. அது வேஸ்ட்டு, இது டேஸ்ட்டு. எதை விரும்புவாங்க? வருவோம், நம்மளுக்கு வாசலும் திறக்கப்படுது. கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறாராமேன்னு ஒரு வந்தனை வச்சுது அந்த அம்மா. அவ்வளோதான், 750 பேரையும் படையை நிறுத்துகிறார் தாவீதுடைய ஒரே வார்த்தை. இதெல்லாம் ஆபிகாயிலுடைய இருதயத்திலே ஒரு வாசலை திறக்கிறது. கடைக்கன் பார்வை என் மீது பட்டது, அப்னவாம் என்ன பண்ணுறதுனே தெரில, பயமாகிடுச்சு, உடம்புலாம் சிலுக்குது. இந்த மாதிரி என்னை யாரும் பார்த்ததில்லை, இந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசுனதில்லை. அவர் பார்த்தாரே ஒரு பார்வை, அக்கா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன். கட்சியில் அதுவும் உள்ள வந்துச்சு. இதுக்கெல்லாம் நிறைய எஃபர்ட், மணி, டைம், எனர்ஜி நிறைய ஆகும். அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் நம்ம பேரும் கொஞ்சம் டேமேஜ் ஆகினே வரும். இது பொம்பளை பாஸ்டர்ன்ற அளவுக்கு ஆகிடும். சொல்ல மாட்டான் வெளியில். ராஜரீகம் பெருசாக இருக்கிறது. அந்த காலத்தில் சொல்ல மாட்டான், இந்த காலத்தில் அவன் போய் சபை ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா இதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அவரே அப்படி இருக்கிறாரு, நம்ம இருந்தால் என்ன பிரயோஜனம்னு, என்ன தப்பு அப்படின்றாயிடும். சபை குளிர்ந்துருது இல்லையா, வெந்தகோஸ்தே சபை, இதெல்லாம் இதுதான். யோசேப்புக்கு தெரியும் இதெல்லாம் வந்து எதிரிகள்ரா. நமக்கு எதிர்நாட்டுக்காரன் எதிரி இல்லை. தாவீதுக்கு யார் எதிரி? சவுலுன்னு சொல்லுவீங்க. தாவீதுக்கு இச்சை எதிரி, இச்சையை மேற்கொள்ள. அதனால தான் இப்போ நான் கடைசியில் பத்சேபாலுக்கு அந்த பாட்டு பாடுறீரே தாவீது, 50 சங்கீதம் அழுது புலம்பி அப்படியே இது பண்ணுறீங்களே, அபிஷேக் யார்? ஓ, இந்த டேஸ்ட் என்ன சொல்லணும்? ஒரு காலத்தில் குடிச்சிங்க, வெறிச்சிங்க, வீதியெல்லாம் புரண்டு போனீங்க, எல்லோரும் எழுப்பி விட்டாங்க. மறுநாள் காலில் ஒன்றும் தெரியாத மாதிரி டிப்டாப்பாக அதே தெருவில் போகிறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க, அபிஷேகம் பண்ணுறீங்க, தேவ சபையில் வரீங்க, காணிக்கை செலுத்துறீங்க, தசமாங்கம் செலுத்துறீங்க, திருவிருந்து எடுக்கிறீங்க, பரிசுத்த சிருஷ்டியாக புது சிருஷ்டியாக மாறுறீங்க. ஒரு ஸ்காட்ச் பாட்டில் வருது, என்ன செய்வீங்க? உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன் தூக்கி போட்டு உடைப்பான். கூப்பிட்டவனே கட்சி கொதறிடுவோம். அதாவது அமுச்சு வச்சோன்னு கூப்பிட்டு இதெல்லாம் செய்கிற அளவு வச்சுக்காதே, இது அசுத்தம். அப்போ தான் செஞ்சேன்னா அதெல்லாம் பழைய அந்த சவகாசமே ஆனான்றான். மறுபடியும் அதை எடுத்து உள்ளே வச்சுன்னு, நான் இப்போ குடிக்கல, நான் இயேசு ஆராதிக்கிறேன், அப்புறம் பாஸ்டர் வராரு, அதை உள்ளே வை. அதுக்கு ஒரு இடம் கொடுத்து நீங்கள் வைக்கிறப்ப அதே மாதிரி தான் அபிஷேக். படுத்தாச்சு, விருதாப்பி அடைஞ்சு படுத்தாச்சு, அபிஷேக் வரான்ற விஷயம் தெரியாமல் தான் தாவீதுக்கு திருமணம் நடக்குதா? அப்படிப்பட்ட தாவீதா அவர்? ஏதோ சிம்பிளாக பண்ணுங்கப்பா, எனக்கு ரொம்ப இது பண்ணாதீங்க, எல்லாம் நீங்களாம் சொல்கிறீங்க நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. ஒன்றும் ஏஞ்சி நிற்க முடியல, ஏஞ்சி நிற்க துப்பு இல்லை. இதுக்கு 16 வயசில் ஒரு பொண்ணு கேட்குது, அது அபிஷேக். ஒரு நர்ஸு கிடைக்கலையாடா உங்களுக்கு? அது மாதிரி திட்டிருப்பான். உண்மையிலே ரட்சிக்கப்பட்டோன்னா தான். இதை சாவுற வரைக்கும் அந்த உள்ள அந்த சத்துரு இருந்து கொண்டிருக்கான். இச்சை 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 இச்சை.
சரி அதுதான் என்ன, ஒன்றுமே பண்ண முடியலையே, விருதாப்பை அணிஞ்சு போத்தி வச்சாச்சு அங்கிளை தாத்தாவை. கண் பார்க்குது இல்லையா, கண்கள் கண்ட்ரோல் இல்லை. யோசேப்பு கிட்ட போக முடியுமா நம்ம? ஒரே மனைவியோடு வாழ்ந்தான், 2 பிள்ளைகளை பெற்றான், வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் சிங்காசனம் இருந்தான். அவனும் சிங்காசனம் உட்காந்தான், யோசேப்பு ஐயாவும் சிங்காசனம் தான் உட்காந்தாரு. இந்த மாதிரியெல்லாம் இல்லை. வறுமை துணிங்க நாட்டில் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிற பொழுது இது இன்னும் வாசல் அதிகமாக திறக்கும். தாவீதுக்கு என்ன, யோசேப்பு நினச்சிருந்தாருன்னா தேசத்தில் பாதிக்கு பாதி எகிப்து ஸ்திரீகள் வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் தெரியும் அந்த யோசேப்புக்கு, எப்பா பொம்பளைங்க பயங்கரமான ஆளுங்கப்பா இந்த தேசத்து பொம்பளைங்க, பிளேட்டை அப்படியே மாற்றி விட்டு என்ன ஜெயிலில் உட்கார வச்சாங்க. நான் அக்கா மாதிரி நினச்சேன், ஆண்டி மாதிரி நினச்சேன், கடைசியில் பார்த்தா ஐயோ இப்போ ஒரு சூடான பால் குடித்த பூனை மாதிரி ஆகிட்டார் யோசேப்பு. ஐயோ எகிப்து தேசத்தால், எகிப்து தேச ஸ்ரீ, ஐயோ வேணாம் எங்கள் வீட்டிலே ஒன்று வந்துச்சு ஆகார்னு, அது பெரிய பிரச்சனை பண்ணி தாத்தாக்கு, தாத்தாவாக்கி ஆபரகம் பெரிய பிரச்சனை பண்ணிச்சு நான் கேள்விப்பட்டேன். நான் அது அப்போது நம்பலைன்னா கூட எனக்கு தெரில, ஆனால் நான் தனிப்பட்ட விதத்தில் அனுபவப்பட்டேன். இந்த போத்திபார் வீட்டில் ஒன்று நினச்சி இப்போ நினச்சா கூட பக்குன்னு இருக்குது. பழி பாவம்லாம் என் மேலே வந்துச்சு, நான் ஒன்றும் செய்யலை, மனசாட்சி சொல்லியிருக்கோம். அதுலேருந்து அவர் உஷாராகிட்டு இருப்பார். யார் இருந்தாலும் கொஞ்சம் கூட ஆளுங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா கொடுக்குற நிலையில் கர்த்தர் வைக்கிறார் அவரை. பஞ்சம் என்ன பொருள் இருந்தாலும் கொடு, பஞ்சத்துக்கு ஜனங்க தஞ்சம் போகிறாங்க. அப்போது எப்படி அந்த மனுஷன் தன்னை காத்து கொண்டிருப்பான்? சரி இருக்கப்பட்டோ பொருளை கொடுக்குறா, இல்லாதப்பட்டோ தண்ணியை கொடுப்பா. அதுதான் வறுமையோட உச்சகட்டம் இதான், பற்றாக்குறை உச்சகட்டம் இதான், பேராசின உச்சகட்டம் இதான். தண்ணியை எழுந்துருவாங்க ஜனங்க, புகழ்ச்சியில் எழுந்துருவாங்க, அதிகாரத்துக்கு எழுந்துருவாங்க, ஆஸ்திக்கு எழுந்துருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எதிரின்னு தெரியாது. அது இது அனைத்தையும் அறிந்த மனுஷன்தான் யோசேப்பு. உங்களுக்கு யார் எதிரி? மற்றொடைய சந்தர்ப்பம், மற்றொடைய சூழ்நிலை நம்முடைய இச்சையை நிறைவேற்றுகிறதுக்கு தாவீது ஆயத்தப்படுகிறார். யாரும் கேட்க முடியாது தாவீதை. ஏன்னா அடுத்து தாவீதனுடைய காலம் முடிந்தோன்னு தாவீது யாரை பார்த்து சிங்காசனம் அமர சொல்கிறாரோ அவர் தான் அடுத்த சிங்காசனத்துக்கு வர வேண்டியவர். இப்போ வரவங்களை என்ன சொல்கிறாரு? இப்போ ஒரே மணியோட இருந்தாக்கா யார்கிட்ட பேசுனேன், கெக்க பக்க என்ன, ஃபோனை காட்டு, அதை காட்டு, இதை காட்டு, தூங்கினோன்னே அது ஃபோன் நம்பர் போட்டு ஏதோ போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சி அது யாருன்னா சண்டை போடுவாங்க. ஏன்னா ஒரே மனைவியோடுவேன், இதை விட்டால் வேறு வழி கிடையாது. அதெல்லாம் ரொம்ப நாள் நிற்காது வெளில இருக்கிறதெல்லாம். அப்போ அப்படி இல்லை, எதனா பேசுனா பஸ்ஸேபால் வீட்டில் தான் பார்க்கலாம். அவரை யாருக்கு எது வேணாலும் பஸ்ஸேபால் வீட்டுக்கு போகணும். அப்போ போகணுன்னு தாவீது அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. உங்கள் வீட்டுக்கு வராங்களா, அப்போ பேசிக்கோ, நீ விட்டாதானே மாமா வருவாருன்னு அந்தம்மா கேட்கும். இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் வரப்போ கூடுமான வரைக்கும் ஐயா இன்றைக்கி எங்கள் வீட்டில் தங்குவீரா, உங்களோட அடியால் என்ன செய்யட்டும், உமக்கு பிடியமானதை உங்கள் அடியால் செய்வாளாக அப்படியும் சொல்ல முடியாது. ஏன்னா காமன் குக்கு இருக்கான், இது சமைச்சு போட்டும் பிரச்சனை இல்லை, அதுவும் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் அங்கேருந்து வரப்போகுது. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் சொல்கிறேன்னு வரு. தாவீது தான் எல்லாத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி. இப்போ வீட்டில் எதாவது சமைச்சு வச்சு கொடுத்து அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் அங்கே காமன் குக்கிங் போயின்னு இருக்குது. இதுங்களாம் சொல்லலாம், நான் ஏன் சமைக்கணும், அவள் சமைக்கிறாள், அவள் தான் அங்கே சாப்பிட்றல, நான் அங்கே சாப்பிட்றேன், நான் செய்ய மாட்டேன். இப்போ மாதிரி டிவி போட்டு பார்த்துன்னு இருந்ததுன்னா என்னன்னு தெரில, டிவி இல்லாத காலம் சொல்கிறேன். சமைக்கிற பழக்கமும் கிடையாது, எல்லாம் சாப்பிட்டு உட்காந்துன்னு தாவீது வராரான்னு பார்த்துன்னு இருந்தாக்கா ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே என்னைக்காவது ஒரு நாள் வருவார். மின்னல் மாதிரி வருவார், மின்னல் மாதிரி போவார். ஆனால் அதிகமாக இருந்தது பஸ்ஸேபால் வீட் தான். ஏன்னா கடைசியில் அதான் எங்கே கிடச்சிது. அதில் அப்போ தான் பேரில் வேறு இழந்துட்டா இல்லையா, அவளுக்கு ஆறுதல் படுத்தினேன் இல்லையா, இந்த மாதிரி ஆறுதல்லாம் படுத்தி தானே எல்லாம் உள்ளே சேர்த்தது. அதனால் தாவீது தான் பயங்கரமான ஆள் இந்த விஷயத்தில். தாவீது ஒரு புறம் தாவீது அரண்மனை கட்டுகிறார், ஒரு புறம் ஆலயம் கட்ட நினைக்கிறார், ஒரு புறம் ஆண்டவர் என்றார், ஒரு புறம் இந்த சவுல் கொடுத்த ப்ரெஷரு டார்ச்சர் எல்லாம். சவுலும் இல்லையா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் தாவீது. அதுக்கு வாரி சுட்டு போயிருக்கார் மில்கால். நான் என்ன சொல்கிறேன், இவ்வளோ போராட்டம் பண்ணி இதெல்லாம் கட்டி காக்கிறதோட ஒரே பெண்மணியோடு அழகாக பேசி சமரசமாக போய் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாமே தாவீது. இவ்வளோ பிரச்சனை ஓட வேண்டிய சூழ்நிலை, சின்னதுக்கெல்லாம் கல் எடுத்து அறியுது, சேமியெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அகிதோபெல்லாம் போய் தூக்கே போட்டுக்கணும். பேத்தியை கை வச்சிட்டான் இந்த மனுஷன். தாவீதுக்கும் அகிதோபேலுக்கும் கொஞ்சம் நெருக்கமான வயசு தான், முன்ன பின்ன ஒரு 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். தாவீது இளையவர், அகிதோபேல் பெரியவர். படுபாவி பேத்தி மேலே கை வச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படியே ஆப்போசிட் டீம் போயிட்டான். இங்கே கவுன்சிலர் அவன் தாவீதுக்கு.
அப்படியே அப்சலோம் பக்கம் போய் கடைசியில் போய் நாசமாக போனது மிச்சம். சரி, அபிஷேகம் பண்ண மட்டும் கத்திரி யுத்தம் பண்ணுறான், அவன் வீட்டுக்கு போய் தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். ஈகோ ப்ராப்ளமில் அவனுடைய அறிவுலையும் ஆலோசனையும் யாரும் ஏற்றுக்கலன்னு இருந்தால் கூட யோசேப்பை பாருங்கள், தெளிந்த புத்தகமாக இருக்கிறது. எந்த கிறுக்கலும் எந்த கசமசா எதுவும் இல்லை. கிளியர் லைஃப். யார் எதிரி? இதெல்லாம் முட்டி தள்ளணும். நீங்கள் உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படுகிற பொழுது அப்படி எட்டி இப்படி பார்க்குறது. தாவீது அப்படி தான் பார்த்தாரு. பாரு யாரும் குளிச்சுன்னு இருக்கா, ஏன் நம்ம பஸ்ஸே வாள் யோவாப். அவ்வளோதான். இவன் ஓடுறான். எப்போ பாலியத்திலே நிறைவேற்றி ஜெயிச்ச மனுஷன். அப்போ தான் நான் படிக்கிறப்ப நினச்சிக்கிட்டேன், தப்பாக எடுத்துக்குவானான்னு கேட்குறவங்க, ஈசா இவன் கரெக்டாக தான் ஏன் வச்சுருந்தார். வனாந்தட்டில் நீ காலேஜ் படிக்க வச்சுருந்தா நீ அப்போவே 4 பிள்ளைக்கு அப்பனா இருப்பேன். ஈசா இவனை சரியாக தான் வச்சுருந்தார். ஆடுகள் அவனை நான் மறந்து போனேன்னு சொன்னது ஒரு மாதிரி வைக்கிறாங்கனாக்கா அதில் தான் விஷயம் இருக்கும். பயங்கரமான ஆளாக இருக்க தாவீது அப்படின்ற மாதிரி என் மனசு பட்டுச்சு. கோச்சிக்காதீங்க, இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் கர்த்தருக்கு. இது அதர் சைடு. இது யோசேப் அப்படி இல்லை. அவன் கொம்புகள் உயர்த்தப்படுகிறது. கொம்பு உயர்த்தப்பட்டோன்னே எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறான். ஏன்னா ஏற்கனவே பட்டண்டாப்பா சிறைச்சாலை, இது ஒரு சிறையிருப்பு வந்துடும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவன் சம்மந்தப்படாதே போய் மாட்டிக்கிட்டான். ஆனால் மாட்டினவன் சிறையிருப்பில் போச்சுன்னா அவன் வாலிபம் இளமை அத்தனையும் போயிடும். நீதிமொழிகள் 7வது அதிகாரம் சொல்லுகிறது, ஈரல் பிளந்தது. சிம்சோனுக்கு என்ன ஆச்சு? தலைமயிரெல்லாம் போச்சு, கண்ணு போச்சு, எல்லாம் முக சாயல் போச்சு, தேவ சாயல் போச்சு, பிரதிஷ்டை போச்சு, அபிஷேகம் போச்சு, எல்லாம் போய் உயிரே போச்சு கடைசியில். இதிலெல்லாம் போனவன் எவனும் தப்பிச்சதில்லை. தப்பிச்ச மாதிரி இருக்கும். பல காலத்திலே செத்து இருப்பீங்க. பல ஆசீர்வாதங்களுக்கு பூட்டப்பட்டு இருக்கும். இன்று இந்த வேசித்தனத்தில் போனவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இவர்கள் பிழைத்து வந்தாலும் இவருடைய வாழ்க்கையில் எந்த சுதந்திரமும் எந்த ஆசீர்வாதம் தூரத்திலிருந்து பார்க்க முடியும் தவிர எதையும் இவங்க ருசிக்க முடியவில்லை. அதே தவறு இவன் வீட்டிலே நடக்க ஆரம்பிக்கிறது. யோபு தான் சொல்லுகிறார், நான் வேறொருத்தருடைய வீட்டை எட்டி பார்த்தது உண்டானால், அதான் சொன்னேன் தாவீது இப்படி எட்டி பார்த்த சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. யோபு 31 வாசித்து பாருங்கள், 10வது வருஷம். ஏன் மனைவி வேறு ஒருவனுக்கு மாமரைப்பாலாக வேறொரு நாள் மீது சாய்வாளாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதே தவிர எங்கள் வீட்டில் நடக்கும். இந்த காரியத்தில் நான் ஈடுபடுகிற பொழுது இதுக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டியது. எத்தனை வருஷம் சொன்னாலும் இந்த பாவ நிவர்த்தி நடந்துடும் எங்கள் வீட்டில். அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் சத்துரு? எதிரிட, பக்கத்து வீடு, பின்னாடி இல்லையா, என் இச்சை, என் மனம் நிராகரிக்க வேண்டியதை ஏற்றுக்கொள்ள நிராகரிக்கிறது. இப்போ புரிகிறதா கொம்புகளுடைய பலன் என்னன்னு? காண்டாமிருகம் அப்படி முட்டி தள்ளிடும். இங்கே இல்லை கொம்பு, அதுக்கு இங்கே இருக்கிறது. சுவாசத்துக்கு நேரம் இருக்குது கொம்பு. இந்த கொம்பு மட்டும் இல்லைன்னா சுவாசம் போயிடும். அந்த கொம்பு தான் அதுக்கு. சிங்கத்துக்கு பல்லு அழகு, மானுக்கு கொம்பு அழகு. படிச்சிருக்கிறோம் சின்ன வயசில். காண்டாமிருகத்துக்கு சுவாசத்துக்கு மேலே கொம்பு இருக்கிறது. பிரியமே ரூபவதியே, ஒரு வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. ஜாதிகளை முட்டி தள்ளிவிட்டு போக வேண்டும். யோசேப்பு, மனாசே அவனுடைய குடிகள். யோசேப்பை கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு கொம்புகை போல உயர்த்தினார். அதனால்தான் தாவீதே சொல்லுகிறார், காண்டாமிருகத்து கொம்பை போல் என்னை உயர்த்துவீர். எதிர்காலம் இதெல்லாம் தெரியல, இனிமேட்டாவது என்னை உயர்த்துவீர். படுக்கையில் படுக்க ஆனவன அபிஷேகம் வந்தவன தான் தாவீதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. என் அனுமதி இல்லாமல் இதெல்லாம் நடக்கும்னு சொல்வது சரியா? கோமாளியாக இருக்க நான் நர்ஸு தான். இங்கே சரியான ஒரு 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 பணிவிடை செய்யணுன்னா இங்கே ஒரு நர்ஸு, ஒரு செவிலியர் தான் தேவை. 11 வயசு ஒரு பொண்ணு தேவையில்லை. அதுவும் அழகி அபிஷேக் தேவையில்லை. அது வரைக்கும் அவள் செவி சாய்க்கிறான்னா, அதான் தாவீது கடைசி காலத்தில் ஏதாவது சென்ட்டு போவார், இந்த மாதிரிலாம் செட் பண்ணுறது. ஐயோ என் தெய்வமே, கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, என் கொம்புகளை உயர்த்துகிற தேவன். காண்டாமரத்துக்கு ஒத்த கொம்புகள், காண்டாமரத்தின் கொம்பை போல மாறுசு. சாயந்திரத்தில் காண்டாமரத்து சேவித்தலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வீரா, அதிசயங்களை காணப்பன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தியை ஒவ்வொரு வீட்டிலும் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆண்டவரே புதிய திருப்பு முனை கொண்டு வருதா இயேசுவை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முல்லை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய பரிசுத்த அந்நியன ஐக்கியம் நம் அனைவருக்கும் சதா காலம் சொல்ல பரிசுத்தவான் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.